ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. வெரி சாரி, ஆஃப்டர் லாங் டைம், கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 days நான் எந்த வீடியோவும் போடல. அதுக்கு என்ன மன்னிச்சிடுங்க. கண்டிப்பாக இனிமேட்டு ரெகுலராக போடுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இன்னைக்கு ஒரு ஃபேவரட் ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த ரெசிபி என்னன்னு சொல்லிட்டு நீங்களே டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. கரெக்ட், மேகி பிரியாணி தான். ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் கேட்குறதுக்கே, மேகி பிரியாணி. ஓகே, ஸோ குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிக்கும். ஏன்னா ரைஸ் சாப்பிட்ற கஷ்டப்படுற, அதாவது பிடிக்கலன்னு சொல்கிற குழந்தைங்க கூட நூடுல்ஸ் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன் நிறைய குழந்தைகள். ஸோ ஈவன் எங்கள் வீட்டு குட்டீஸுங்க கூட அப்படிதான், நூடுல்ஸை சாப்பிடுங்க, ரைஸ் சாப்பிடாதுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியை யோசிச்சு நம்ம இப்படி கொடுக்கும்போது, ஸோ குழந்தைங்களும் வந்து அதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸான நம்ம வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஸோ எந்த ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக அதையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. ஸோ கமான், நம்ம வந்து ரெசிபிக்குள்ளே போகலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க பின்னாடி, அனியன், கேரட், அதுக்கப்புறம் பீன்ஸ் கம்பல்சரி. வெஜிடபிள்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்குன்றதுனால தான் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறோம். ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் பிரியாணிக்கு எப்பயுமே தேவைப்படுற மாதிரியே மின்ட் லீவ்ஸ். ஸோ அது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் பிரியாணிக்கு. ஸோ அதனால தான் மேக்ஸிமம் அதை யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணாலுமே நம்ம வந்து கார்லிக்கை டைரெக்டாக நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி சாப்பிடும்போது அது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கார்லிக்கை நான் வந்து குட்டி 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 குட்டியாக நறுக்கி வச்சுக்கிறேன். ஓகே, அப்புறம் ஒரு பேனில் ஆயிலை ஊற்றி, நான் யூஸ் பண்ணுறது ஆர்டினரியான சன்ஃப்ளவர் ஆயில், அந்த மாதிரி ஆயில் தான். ஸோ அந்த ஆயிலை ஊற்றிட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஆனியன், ஸ்லைஸ்டாக இருக்கிற ஆனியன்ஸை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன், மொறு மொறுன்னு இருக்க அளவுக்கு. ஸோ தென் வந்து அதே பேனில் ஆயில் இருக்கும். ஸோ அந்த ஆயில்லையே வந்து குமின் சீட்ஸ், அதாவது சீரகம், அப்புறம் பிரியாணி இலை, பே லீவ்ஸ், ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த பூண்டு, ஸோ இந்த பூண்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வந்து வதக்கி எடுத்துருங்க. ஸோ நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. ஃபர்தராக வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு வந்து டீப் ஃப்ரை பண்ணி மொறுமொன்று இருக்க ஆனியன் இல்லாமல் சாப்ட் ஆனியன்ஸ் வந்து மாதிரி வதக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ மேக்ஸிமம் இதில் வந்து டொமேட்டோஸ் தேவைப்படாது. ஸோ அது ஒவ்வொருத்தவங்களும் பொறுத்து இருக்குது. ஸோ இந்த சாப்ட் ஆனியன்ஸையும் நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கிட்டு, ஸோ நம்ம ஆல்ரெடியே வெட்டி வச்சுருந்த கேரட், பீன்ஸ், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து போட்டு நல்லா வந்து ஆயில் நல்லா ஃபுல்லாக எல்லாத்துலேயும் போடுற மாதிரி வதக்கி வேக விடணும். ஸோ அப்போ தான் வந்து வெஜிடபிள்ஸோட எசன்ஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த மேகி பிரியாணிலேயே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ மேகி பிரியாணின்னு சொல்கிறத விட இட் மே பி எ நூடுல் பிரியாணி. ஸோ எதர் எனக்கு பிடிச்ச பேர்லேயே நான் வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமேட்டு மசாலாஸ், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் ஃபைனல் கட்டாக பிரியாணி மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா பிரியாணி மசாலா தனியாக அரைச்சிக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து இருக்குது. ஸோ நான் வந்து கடையில் வாங்கினதே யூஸ் பண்ணிக்கிட்டேன், ரெடிமேடு போட்டு. ஆனியன் வந்து நல்லா வந்து அதில் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா வெந்திருக்கும். ஸோ நல்லா அதில் வேக வச்சுட்டு ஃபைனலாக நூடுல்ஸ் எடுத்து டேரக்டாக ட்ரையாக இருக்கிற நூடுல்ஸையே வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ நான் அது மேலே வச்சு வேக வேக அந்த நூடுல்ஸ் வந்து உள்ளுக்க மிஸ் ஆகும் அப்படின்றதுக்காண்டி நான் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ கொஞ்சம் நேரத்தில் அது தண்ணி கொதிக்க மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நல்லா அது வந்து வேக விட்டதுக்கு அப்புறமேட்டு ஃபுல்லாக கிண்டி விட்டுருங்க. ஸோ கொஞ்சம் நேரத்தில் அதுவே வந்து நார்மலாக வந்து ஒரு மசாலா கன்சிஸ்டன்ஸ், ஒரு ஸ்மூத்தாக வந்துடும் அந்த நூடுல்ஸ். ஓகே, அதுக்கப்புறமேட்டு ஆஸ் ப்ரீவியஸ்லி நான் சொன்ன மாதிரி நான் ரெடிமேட் மசாலா தான் நான் யூஸ் பண்ணேன். ஸோ பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா அந்த நூடுல் மேலேயே ஆட் பண்ணிக்கிட்டு, ஸ்பைஸ் வந்து அவங்கவுங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைஸை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து அப்படி ஒன்றும் திகட்டுற மாதிரி ஒரு ஃபீல் வராது இந்த நூடுல் பிரியாணியில். ஸோ போட்டு நல்லா வேக வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நம்ம கிண்டிக்கிட்டு தான் இருக்கணும், வேறு வழியே கிடையாது. அப்போ தான் இந்த நூடுல் வந்து பிரியாணியாகவே கன்வெர்ட் ஆகும். ஸோ அது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபுல்லாக கிண்டி எடுத்ததுக்கு அப்புறமேட்டு மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறோம் நம்ம வந்து
அந்த ஆனியன்ஸ் ஃப்ரைடு ஆனியன்ஸ் வச்சுருக்கோம்ல மொறுன்னு அதை போட்டு ஃபுல்லாக கிண்டி விட்டுட்டு ஃபைனல் கட்டாக தான் வந்து கொத்தமல்லியோ புதினாவோ நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இது போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருந்துச்சு. அன்னைக்கு நான் வந்து பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டெம்டிங்காக இருக்கிறது. ஸோ நீங்கள் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம கிளாசிக்காக இருந்துச்சு இந்த ரெசிபி. குழந்தைங்களுமே சாப்பிடுவாங்க. அந்த வெஜிடபிள்ஸையுமே அவங்களுக்கு எப்படியாவது சாப்பிட வச்சிட முடியும் இந்த பிரியாணி நூடுல்ஸில். ஸோ இந்த மாதிரி ரெசிபி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.